இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தவ இருக்காதானே இவ வந்து மேரி பண்ணி 3 கிட்ஸ் இருக்கு 3 or 4 கிட்ஸ் எனக்கு ஷுவர் இல்லை. அப்போ எல்லாருக்கும் வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து நாங்கள் கமிட்டட்கான விஷயங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கமிட் ஆகிருக்குது லைஃப் ஸ்டைல். ஏன்டா நாங்கள் வந்து டீனேஜர்ஸ் இல்லை, ஸோ எங்களுக்கு லைஃப்பில் வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்னதான் எங்களோட லைஃப் ஸ்டைலில் கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் எங்களோட ஒர்க்கில் நாங்கள் செய்யத்தான் போகணும். கஷ்டம் தானே, சரியான கஷ்டம் செய்கிறது. ஒரு ஃபேமிலி கிட்ஸ் அண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் சரியான கஷ்டம். ஆனால் என்னதான் கமிட்மெண்ட் இருந்தாலும் உங்களோட ஃபியூச்சருக்கான ஒர்க்குகளுக்கு எங்களுக்கு டைம் ஒதுக்கி ஆகணும். அந்த டைம் வந்து எல்லாரும் கொடுத்தே ஆகணும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும், ஒருத்தர் லைஃப் ஸ்டைலோட பொறுத்து. ஆனால் அந்த லைஃப் ஸ்டைலில் ஒரு எக்ஸ்கியூஸாக காட்டி நாங்கள் ஒர்க்கில் பின்னுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எங்களோட ஃபியூச்சரை தான் நாங்கள் டிலே ஆக்குறது. ஸோ அப்படியும் ஃபியூச்சரை மாற்றணுமெண்டா நாங்கள் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். எங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டைலை நாங்கள் மாற்ற இல்லாது. ஆனால் அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நாங்கள் ஒரு டைமாக கண்டுபிடிக்கணும். ஸோ அவள் அப்படி இருந்தும் அப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த டைம் ஒதுக்கி இந்த அமேசானுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து எங்களோட லைஃப் ஸ்டைலில் காரணங்களை காட்டிக்கொண்டு விஷயங்களை பின்னுக்கு போட்டுக்கொண்டு இருந்தோம்னா அது எங்களோட லைஃப்ன்ற ப்ரோக்ரஸை தான் நாங்கள் டிலே பண்ணுறது. நாங்கள் எப்படியோ சமாவும் நாங்கள் எப்படியாவது இந்த டைமை ஒதுக்கணும், அந்த டைமை கண்டுபிடிக்கணும். இல்லாத டைம் தான் அந்த டைமை நாங்கள் உருவாக்கணும்.